ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாமில் மறக்காம கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுக்க பாருங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே ஐடியாக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு தான் பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு இப்போ வரைக்கும் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுருவாங்களோ இல்லை நம்ம நல்லா எழுத மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி யாருமே நெகட்டிவ் தட்டிக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து கஷ்டமாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக தெரிஞ்சாலும் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கஷ்டமாக தெரியுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஸ்டின் ஈஸியாக வரும் கான்ஃபிடென்ட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் தெரிஞ்ச கொஸ்டின் வந்திருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக பார்க்குறப்போ எல்லா கொஸ்டின் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லை அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இப்போ படிக்கிறத காலையில் ரீகால் பண்ணிடுங்க, இல்லை இன்னைக்கே ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ண பாருங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன கான்செப்ட் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து ஒரு யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஓவராலாக பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியல, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்ல ஓவரால் கான்செப்டை பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 15th கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பார்த்துருக்கிறத வச்சு ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக அனெக்ஸரில் எல்லாருமே கரெக்டாக டிக் பண்ண பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் எழுதின உடனே முன்னாடி வந்து கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. ஸோ முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எல்லா சரி கரெக்டாக டிக் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட நம்பர் கரெக்டாக போட பாருங்க. சப்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சப்டிஷன்ஸை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக எழுத பாருங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக எழுதுறீங்க. சப்போஸ் கொஸ்டின் கஷ்டமாக வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தனை உங்களுக்கு எந்த கொஸ்டின் தெரியும் அப்படிங்கிற கரெக்டாக தேடுங்க. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு ஒரு கொஸ்டினுமே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பார்த்த ரிலேட்டடாக ஒரு டாபிக் இருக்கும். கண்டிப்பாக அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுத பாருங்க. ஸோ முடிஞ்சாலும் தெரிஞ்ச கொஸ்டினை எழுத பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு 15 மார்க் தெரிஞ்சு அப்படின்னா அந்த 15 மார்க் கூட ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் 13 மார்க் எழுதுங்க. இல்லை எனக்கு 13 மார்க்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் தெரியும், அதுக்கப்புறம் எந்த ஒரு கொஸ்டினுமே தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தெரிஞ்ச கொஸ்டினை எழுதிட்டு நெக்ஸ்ட் எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிலேட்டடாக கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கும் அந்த டாபிக்ஸ் எடுத்து எழுத பாருங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து எழுத பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தெரியாத கொஸ்டின்ல ஆர்டர் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சிடாங்க. தெரிஞ்ச கொஸ்டினே கான்ஃபிடென்ட்டாக எழுத பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் படிச்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ நல்லா கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் படிச்ச கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் அதை 4-5 ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சில டைம் கொஞ்சம் டிஸ்டாக கூட கேட்டிருப்பாங்க, ஆனால் அதே கொஸ்டினாக தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே வந்து உடனே எழுத பார்க்காதீங்க. இந்த கொஸ்டின் தான் நம்ம படித்த கொஸ்டினா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் ப்ரெசென்டேஷன் கரெக்டாக நல்லா பண்ண பாருங்க. நீங்கள் எந்த அளவு படிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு பேப்பர் ப்ரெசென்டேஷன் கொடுக்க பாருங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து நீங்கள் ஒரு 80% படிச்சிருக்கீங்க அப்படின்னா 20% பேப்பர் ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாக வந்து டைமை கீப் அப் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸாம்ஸ் எழுத பாருங்க. கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ணுங்க. ஸோ கடைசி ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கும். நீங்கள் சும்மாவே உட்காந்துருக்கிறது கொஸ்டினை வந்து ரீட் பண்ணலாம். ஸோ முடிஞ்சளவு உங்களுக்கு 3 hours எக்ஸாம்னா அந்த 3 hours ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ண பாருங்க. ஸோ கரெக்டாக வந்து ஒரு 5 minutes 10 minutes இருக்கனா கூட நீங்கள் வந்து எக்ஸாம் முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிஞ்சளவு எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னா போக விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளம்பிடுவீங்க. ஸோ உட்காந்துனாலும் அதை பார்த்துட்டே இருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப கூட உங்களுக்கு தப்பாக எழுதிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த படித்ததை இந்த 3 மணி நேரத்தில் கரெக்டாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் கால்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யார்ட்டையும் பேசிட்டு இருக்கப்ப நீங்கள் கம்மியான கொஸ்டின் தான் படிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலும் கான்ஃபிடென்ட்டாக போங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின்லேருந்து வரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் தான் எடுப்பீங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.